ஒரு கேப் டவுன் எக்ஸாக்டா அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிட்ட அதுல இருந்து ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் திருப்பி செல்லிங். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது பார்க்கலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஸ், இன்னைக்கு டே அகைன் செல் ஆன் ரைஸ், கேப் டவுன் ஓப்பன், ஒரு ரிகவரி கொடுத்தாங்க. ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆன் ரைஸ்ங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ டம்பிங் வந்து நான் ஸ்டாப் டம்பிங் போயிட்டு இருக்குங்க இந்த வாரனால. ஸோ இது எந்த வரைக்கும் வரும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி லெவல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்கோம். லாஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. இந்த கேப் பார்த்தீங்கன்னா 22,923 23,207 இது வரைக்கும் ஒரு கேப் இருக்குல்லங்க. இந்த கேப்பை வரைக்கும் ஃபில் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா எவ்ரிடே கேப் டவுன், ஆனால் ரிகவரி கொடுத்தா திருப்பி ஒரு செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரலாம். இன்னைக்கு டே எப்படி இருந்ததுங்க? எக்ஸாக்டா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் 23,585 ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே அந்த இடத்துல. அங்கிருந்து ஒரு நல்ல ரெக்கவரி எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் சப்போர்ட் ஏரியா. அப்புறம் இந்த கேப் நேற்று அதுலேருந்து கேப் டவுன் ஆச்சு இல்லைங்க, அந்த கேப்பை எக்ஸாக்டா அந்த கேப்பை ஃபில் பண்ணாங்க. ஒரு மார்னிங் 9:40 நம்ம டெலிகிராம் சேனல்ல பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம், கேப் வந்து ஃபில் பண்ணுவாங்க, 23,585 கட் பண்ணலைன்னா கேப்பை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ஒரு செல் ஆன் ரைஸ் மாதிரி போயிடுச்சுங்க. செல் ஆன் ரைஸ் மாதிரி போயிட்டு ஓப்பன் பண்ணதை விட ஒரு 40 பாயிண்ட்ஸ் 45 பாயிண்ட்ஸ் மட்டும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு புல் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கிரிட்டிக்கல் சப்போர்ட் ஏரியாவை கிராஸ் பண்ணி ஒரு 24,050 24,070 இது வரைக்கும் ஒரு புல் பேக் கிடைக்கலாங்க. சப்போஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது ஒரு 24,150 ஒரு 250 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து அப் ட்ரெண்டுங்க. நாளைக்கு சப்போஸ் 23,585 கட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆன 23,200 இது வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான வேல்யூஸ்ங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எகெயின் அதுவும் செல் ஆன் ரைஸ் தான். ஒரு 55,000 பக்கத்தில் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 500 பாயிண்ட் பக்கத்தில் மேலே வந்தாங்க. பட் எகெயின் செல் ஆன் ரைஸ் திருப்பியும் கீழே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் சப்போர்ட் பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,250 அது வந்து செகண்ட் சப்போர்ட். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 54,905 இதை கட் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டாப் இங்கே தாங்க 54,226 இது வரைக்கும் வரலாம். இதே அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்ததுன்னா 55,270 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 55,600 அப்புறம் 56,156 இது வரைக்கும் வந்து அப் ட்ரெண்ட்ல டார்கெட் இருக்குங்க. ஸோ இதை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ என்னதான் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுத்தாலுமே உடனே ஒரு செல் ஆன் ரைஸ், செல்லர் ரெடியா அங்கே செல் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு செல் ஆன் ரைஸ்ல தான் போற மாதிரி இருக்கு. ஸோ இது எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார் நியூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகணும், ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வந்தாங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேற்று சொன்ன மாதிரி ஃபிளாட் டு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. அப்படியே ப்ரைஸ் மேலே வந்தாலும் திருப்பி அந்த இடத்துல இருந்து ஈவினிங் போகும்போது செல் அடிச்சுட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி தான் மார்க்கெட் போயிட்டு இருக்குங்க. இப்போ பிளாக் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இன்ட்ராடே லெவல்ஸில் ஒரு 5 மினிட்ஸ்க்காக பிளாக் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட்டுங்க, நம்ம லாஸ்ட் வீக் எஜுகேஷனல் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் கேப் அப்பை பற்றி பார்த்தோம். கேப் டவுன் வந்து இந்த வீக் பார்ப்போம். ஒரு கேப் டவுன் ஆகும்போது இங்கே பாருங்க, அந்த ப்ரைஸ் வந்து 915 கேண்டலோட 50%க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனாங்கன்னா 1:1 ரிஸ்க் ரிவார்டு வரைக்கும் போவாங்க. ஸோ 1:1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட சைஸ் 135 பாயிண்ட். அதே 135 பாயிண்ட் வந்து இந்த கேண்டலோட ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 135 பாயிண்ட் 140 பாயிண்ட் போவாங்க. இது வந்து ஒரு ஜென்ரிக்கா நம்ம நிஃப்டியில் ரெகுலராக நடக்கிற விஷயங்க. 915 கேண்டலுக்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இது வந்து நிஃப்டியோட பிஹேவியருங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது யூஸ் ஆகும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சப்போர்ட் பிளாக் மாற்றிருக்கோம் இல்லைங்க, சப்போர்ட் பிளாக் கீழே வந்து 23,200 அந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் பிளாக் போட்டிருக்கோங்க புதுசாக. ஸோ இந்த பிளாக் தான் வந்து அந்த கேப் இருக்கிற பிளாக். நெக்ஸ்ட் சப்போர்ட் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான். அதே சப்ளை பிளாக் பார்த்தீங்கன்னா 23,850 அதுலேருந்து 920 வரைக்கும். அதை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு 24,100 24,050 இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. அப்புறம் 24,150 மேலே போக போக கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேலே ப்ரைஸ் போனால் திருப்பியும் ஒரு செல்லிங் வர மாதிரி தான் இருக்கும் இப்போதைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேடை எதுவும் ஹோல்டு பண்ணாமல் இன்ட்ராடேல காலையில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் க்ளோஸ் பண்ணிடுங்க.
கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கேப் டவுன் ஒரு 2% கேப் டவுன் பண்றாங்க, இல்ல 2% கேப் அப் பண்றாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்க வாங்கி வச்சிருக்க பொசிஷன் வந்து ஆல்மோஸ்ட் டிகே ஆயிரும். ஸோ அதனால நாளைக்கு ஃப்ரைடே வேற, ஃப்ரைடே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2:30க்கு மேல ட்ரேட் பண்ணாதீங்க. 2:30க்கு முன்னாடி உங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வர்றது தான் சேஃபுங்க. ஓகேங்களா? ஸோ மண்டே வரைக்கும் அந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்றதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 days வீக்கெண்ட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால ஒரு கேபிட்டலை லூஸ் பண்ற மாதிரி ஒரு ட்ரேடை ஹோல்டு பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுங்க. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அந்த ப்ரீமியம் சார்ட் பத்தி நம்ம பெருசா பேசல. எதனால ப்ரீமியம் சார்ட் பேசல அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுன்ல போயிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் ஓப்பன் ஆகும்போது என்ன பிரைஸ்ல ஓப்பன் ஆகுதோ அந்த பிரைஸ்க்கு நியர்பை இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ், கால் அண்ட் புட் ப்ரீமியம் எது ஈக்குவலா இருக்கோ அதை வந்து ஸ்ட்ரைக் பிரைஸா எடுத்து அதுல ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் மார்க் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ அதுதான் பெட்டர் அப்ரோச்சா இருக்குங்க. ஸோ இந்த கேப் அப் கேப் டவுன் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகுற வரைக்கும் அந்த மாதிரி ஓப்பனிங் பிரைஸ் எடுத்துக்கிறோம். அதுல கால் அண்ட் புட் பிரைஸ் ஸ்ட்ரைக் நியர்பை ஸ்ட்ரைக்ல எது கால் அண்ட் புட் பிரைஸ் வந்து ஈக்குவலா இருக்கோ அதை வந்து நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸா எடுத்து ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் மார்க் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.